ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்செட் ஆப்பில் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ண போகிறதான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவல் டு ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஷாட் ஆப் வச்சுக்கின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வீடியோவை அதில் இருக்கிற ஆப்பு சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. A to Z நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஸோ வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன்னா, ஸோ இதை பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க பாருங்கள் ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன மெத்தடு வேணுமோ அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸஸ் ரீல்ஸு, ஸோ யூடியூபுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படி, ஸோ போஸ்ட் போடுறீங்களா அப்படி, ஸோ அந்த இது நம்மளுக்கு வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு யூடியூபுக்கோசரம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம ஒரு யூடியூபுக்கோசரம் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ட்ராக் பண்ணால் இங்கே வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டாவதாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ரெண்டாவதாக வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் என்ன ஒர்க் பண்ணோன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன லேயர் வேணுமோ அந்த லேயரை வந்து மேலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா ஒரு வீடியோ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு கையில் வச்சு நம்ம இப்படி ட்ராக் பண்ணால் இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த கையில் வேணுமோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல் சைஸில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ ட்ராக் பண்ணி நம்மளுக்கு இது வரைக்கும் வேணும்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்தா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனில் வந்து கட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டிலீட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் மறுபடியும் வந்து ரீஅண்டோ ஆகிடும். ஸோ இதை ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்டோமா. ஸோ ஓகே கொடுத்துட்டு அப்புறம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லேயர் வந்து சாங்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இன்கேஸஸ் சாங்கு வந்து உங்களுக்கு இங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதிலே டிஃபால்ட்டாக சாங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எதுவும் காப்பிரைட்ஸ் எதுவும் வராது, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மை மியூசிக், நம்ம ஃபோனில் இருக்கிற கேலரிஸ் அந்த எஃபெக்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இது இவங்களே டிஃபால்ட்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. வாய்ஸு, சவுண்டு, லாஃபிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கின்னு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபார்மாக வேணும். ஸோ நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா இங்கே இருக்க எஃபெக்ட்ஸு, ஸோ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஜூம் அவுட்டு வேணும்னா நம்ம ஒரு ஜூம் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ ஜூம் அவுட்டுன்னு வேணுனாலும் ஜூம் அவுட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்தமாரி நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்ஸ் லெவல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்குங்க. பேசிக்ஸ் லெவல்லேருந்து கற்றுக்கிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது லெவல் வந்து ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு லேயரை இறக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் லேயரை இறக்கிறேன். இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுக்கின்னு நான் அப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு யூடியூபோட சைஸை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த லேயரை கிளிக் பண்ணி, ஸோ இங்கே பாருங்கள் கட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் குரோமா கீன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு, ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த ஆட் லேயர் கொடுக்குறோம், ஓவர் லேயரை. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு இமேஜ் கொடுக்குறோம். ஸோ இமேஜ் கொடுத்தோன்னே இது இந்த சைஸுக்கு இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சைஸுக்கு வச்சோடனே இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, இப்போ பேக்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வச்சு இல்லையா, அந்த இமேஜை நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது வந்து இப்போ நம்மளுக்கு உள்ளே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஸோ ஃபுல்லாகவே உள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உள்ளே வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு, ஸோ எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லேயர் இப்போ கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அனிமேட்டு வரணுன்னாலும் இருக்குது. ஸோ நம்ம பாருங்கள் இப்போ ஜூம் அவுட் இருக்குது, ஜூம் இன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்தமாரி வேணுமோ அந்தமாரி இப்போ ஸ்லைடாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைடு கொடுத்துட்டு இந்த லேயரை நம்ம கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் ஸ்லைடாக மூவ் ஆகும் அது. ஸோ அந்தமாரி நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்குது.
ஸோ ஸ்டிக்கர்ஸில் வந்து இவங்களே டிஃபால்ட்டாக ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எமோஜஸ் இருக்குது, ஸோ சோஷியல் மீடியா இது இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ஸ்வைப் அப் இது இருக்குது, ஸோ டெக்ஸ்ட் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்களே டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்த இமேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ இன்ஷார்ட்டை யூஸ் பண்ணுற பொறுத்த வரைக்கும் அது வெரி ஈஸி தான். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் லேப் இருக்குது, ஸோ ஸ்பீட் மூமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக எப்படி மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், பாருங்கள். ஸோ லூப்பில் போயிட்டு ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 ஸ்பீட்ஸில் வச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. ஸோ இதிலே வந்து வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதிலே அவங்க கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ ஸோ அந்த கேரக்டரை நம்ம கொடுத்து வந்து வாய்ஸ் எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து மல்டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், காப்பியும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணால் உங்களுக்கு வந்து லேயர் கீழே வரும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து பக்கத்துலேயே வரும். பட் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து கீழே வரும். ஸோ டூப்ளிகேட் பண்ண மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லேயர் வேணும்னா நம்ம வந்து அந்த லேயரை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷனை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் அவுட் இருக்குது, ஸ்ப்ரெட் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸஸ் வந்து நம்மளுக்கு இது வேணாம், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ மாஸ்க்கு பாருங்கள், மாஸ்க் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைப்லேயே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மாஸ்க் ஆப்ஷன் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராப்பை பார்க்கலாம். ஸோ கிராப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சைஸு பொறுத்து தான் நம்மளுக்கு கிராப்பு மாறும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட் இமேஜை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 2 டைப் இருக்கும், வீடியோவும் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோஸ் கொடுத்தோன்னா நம்ம வீடியோ எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாரி வந்து அது வந்து ட்ரான்ஸ்லேட் மாறும். ஸோ இதை நம்ம 2 வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைம் லைன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டைம் லைன் வந்து ஸோ உங்களுக்கு வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம இங்கே இப்படி கொடுத்தோன்னா ஜூம் அவுட் ஆகிருக்கும், இப்படி கொடுத்தோன்னா ஜூம் இன் ஆகிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேஷன் வரும், ஸோ ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்தமாரி எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இன்ஸ்டாட் ஆப்பில். ஸோ நம்மளுக்கு இது வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் அந்தமாரி ஃபில்டர் ஆப்ஷன் கூட நிறையா இருக்குது. ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் நாய்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ வாய்ஸ் 0 பண்ணால் வாய்ஸ் கேட்காது. ஸோ வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் கேட்கும். ஸோ பேக்ரவுண்டு கூட இருக்குது. நம்மளுக்கு பேக்ரவுண்டு ஆஃப் தான் இருக்குன்னா ஸோ நம்ம இது ஃபுல்லாக கொடுத்தா பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே ஆகிடும். ஸோ இந்த ரீல்ஸ் டைப்பில் வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கூட வரும். ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதுக்கு நல்லா கிரியேட் பண்ண கற்றுக்குங்க. ஸோ இதில் அனிமேஷனே கூட இருக்குது, நம்மளுக்கு அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கட் அவுட் இருக்குது, ஸ்விட்ச் இது இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் கூட இருக்குது, ரிவேஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம ரிவேஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து ரிவேஸ் ஆகும். ஸோ ரிவேஸ் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது, எரேஸ் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு மோர் வீடியோவும் மோர் ட்ரிக்ஸும் நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.